கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சிதறடிக்கும் பார்வோனின் ஆவி என்ற தலைப்பிலே ஒரு செய்தியை தியானிக்கப் போகிறோம். பார்வோனின் ஆவிக்கு பல சுபாவங்கள் உண்டு. அதிலே ஒன்று சிதறடிக்கிற ஒரு சுபாவம். இந்த சிதறடிக்கிற ஆவி உள்ள இந்த சுபாவத்தை பற்றி தியானிக்கப் போகிறோம். இந்த செய்தியை தேவனாகிய கர்த்தருடைய கிருபையுள்ள கரங்களிலே கொடுத்து ஜெபிக்கலாம். அன்பின் தெய்வமே, கர்த்தாவே, நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். பார்வோன் சிதறடிக்கிற சுபாவத்தை உடைய கொல்லாத பிசாசனுடைய ஆவியை உடையவனாக இருந்தான். இதை நாங்கள் தியானிக்கும்படியாக வந்திருக்கிறோம். இப்பொழுது பார்வோன் இல்லாவிட்டாலும் பார்வோன் இடத்திலே கிரியை செய்ததான அந்த சிதறடிக்கிற ஆவி இன்றைக்கும் மனிதர்களிடத்திலே கிரியை செய்கிறது. அவர்கள் எங்களை சிதறடிக்க பார்த்தாலும் பார்வோனை அவன் உம்முடைய ஜனங்களை சிதறடித்ததனால நீர் அவனை சிதறடித்தீர், அவனுடைய ஜனங்களை சிதறடித்தீர். அப்படியே எங்களுக்கு விரோதமாக கிரியை செய்கிற இந்த சிதறடிக்கிற ஆவியுடைய மனிதர்களை நீர் சிதறடிக்கிறதை நாங்கள் பார்த்திருக்கிறோம், அனுபவித்திருக்கிறோம், சாட்சியாக கேட்டிருக்கிறோம். எனவே இந்த செய்தி நம்முடைய கருத்தில் கொடுக்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் எங்களை இந்த சத்தியத்துக்குள்ளே வழி நடத்தும், நம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் இன்ப நாமத்தில் வேண்டுகிறேன், ஜீவனுள்ள நல்ல செய்யாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பார்வோன் எகிப்தின் ராஜாவாக இருந்தவன். இஸ்ரவேல் ஜனங்களை பலவிதமான பாடுகள், உபத்திரவங்கள் கொடுத்து அவர்களை கொடுமையாய் வேலை வாங்கினார்கள். கடுமையாக அவர்களை வேலை வாங்கி அவருடைய வாழ்க்கையை, அதாவது அவர்களுடைய ஜீவனையே கசப்பாக்கினார்கள் என்றெல்லாம் வேதம் சொல்கிறது. இப்படி பல சுபாவங்கள் அவனுக்குள்ளே இருந்தாலும் அவன் ஜனங்களை சிதறடித்தான். இதைத்தான் இந்த செய்தியிலே நாம் தியானிக்கப் போகிறோம். யாத்திராகமம் 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல, அப்பொழுது வைக்கோலுக்கு பதிலாக காலடிகளை சேர்க்கும்படி ஜனங்கள் எகிப்து தேசம் எங்கும் சிதறி போனார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி ஜனங்கள் எகிப்து தேசம் எங்கும் சிதறி போகும்படியாக செய்தவன் பார்வோன். இதனால என்ன நடந்தது, அவனுக்கு என்ன தண்டனையை தேவன் கொடுத்தார் என்பதைத்தான் நாம் தியானிக்கப் போகிறோம். மோசேயும் ஆரோனும் பார்வோனிடத்துல போய், கர்த்தர் வனாந்திரத்தில் எங்களுக்கு பண்டிகை கொண்டாடும்படி ஜனங்களை போக விட வேண்டும் என்று சொல்கிறார் என்று சொல்லும் பொழுது அவன் சொல்லுகிறான், நான் இஸ்ரவேலை போக விட கர்த்தரின் வார்த்தையை கேட்க அவர் யார்? நான் கர்த்தரை அறியேன், இஸ்ரவேலை போக விட மாட்டேன் என்று அவன் சொல்லுகிறான். யாத்திராகமம் 5ஆம் அதிகாரம் 1 முதல் இருக்கிற வசனங்களிலே இதை நாம் பார்க்கலாம். பிறகு சொல்லுகிறார், ஜனங்களை தங்கள் வேலையை விட்டு களைய பண்ணுகிறீர்கள், உங்கள் சுமைகளை சுமக்க போங்கள், சுமை சுமக்கிறதை விட்டு ஜனங்கள் ஓய்ந்திருக்கும்படி செய்கிறீர்களே என்று சொல்லி புதிதாக அவர்களுக்கு ஒரு கட்டளை கொடுக்கிறான். ஆளோட்டிகளிடத்துல, செங்கல் வேலைக்கு நீங்கள் முன்போல இனி ஜனங்களுக்கு வைக்கோல் கொடுக்க வேண்டாம், அவர்கள் தாங்களே போய் தங்களுக்கு வைக்கோல் சேர்க்கட்டும். அதாவது செங்கலையும் மறுக்க வேண்டும், செங்கல் அறுக்க தேவையான தாளடிகளை ஜனங்களே போய் சேர்த்து கொண்டு வர வேண்டும். எங்கெங்கோ போய் தேடி சிதறி இருக்கிற வயல்களிலே இருக்கிறதான வைக்கோல்களை, தாளடிகளை சேர்த்து கொண்டு வந்து அதை செங்கல் சுட பயன்படுத்த வேண்டும். செங்கலினுடைய கணக்கும் குறையக்கூடாது. இப்படி அவர்களை கொடுமைப்படுத்தலாம். முன்பு செய்த கணக்கின்படியே செங்கல் செய்ய வேண்டும், அதில் ஒன்றும் குறைக்கக்கூடாது. அவர்கள் சோம்பலா இருக்கிறதுனால தான் தேவனுக்கு பலியிட வேண்டும் என்று கூக்குரல் இடுகிறார்கள் என்று அவன் சொல்லுகிறான். முன்னிலும் அதிகமான வேலையை சுமத்துங்கள், அவர்கள் கஷ்டப்படட்டும், வீண் வார்த்தைகளுக்கு அவர்கள் செவி கொடுக்க விடாதிருங்கள் என்று கட்டளையிட்டான் என்று யாத்திராகமம் 5ஆம் அதிகாரம்
8, 9 வசனங்களில பார்க்கலாம். இப்படியெல்லாம் சொன்ன பிறகு ஆளோட்டிகள் ஜனங்களை பார்த்து, உங்களுக்கு வைக்கோல் கொடுப்பதில்லை, நீங்கள் போய் உங்களுக்கு அகப்படும் இடங்களிலே வைக்கோல் சம்பாதியுங்கள், ஆனாலும் உங்கள் வேலையில் ஒன்றும் குறைக்கப்படுவதில்லை என்று பார்வோன் சொல்லுகிறார் என்று சொல்கிறார். அப்பொழுதுதான் வைக்கோலுக்கு பதிலாக தாளடிகளை சேர்க்கும்படி ஜனங்கள் எகிப்து தேசம் எங்கும் சிதறி போனார்களாம். இப்படி ஜனங்களை சிதறடித்த அவன் கடைசியில் எப்படி சிதறடிக்கப்பட்டான், அவன் ஜனங்கள் எப்படி சிதறடிக்கப்பட்டார்கள் என்பதைத்தான் இப்பொழுது நாம் பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, வேலைகளை சீக்கிரமாக செய்யுங்கள் என்று துரிதப்படுத்தி நேற்று செய்தது போல இன்று ஏன் செய்யவில்லை என்று கேட்டு அவர்களை அடித்தார்கள். இப்படியெல்லாம் நடக்கும் பொழுது ஏன் நடக்கிறது? அவர்கள் அடிமைகளாக இருந்தாலும் எகிப்து தேசம் செழுமையாக இருந்தது. எப்பொழுது கானான் தேசத்திலே பஞ்சம் ஏற்படுகிறது அல்லது மற்ற தேசங்களிலே கொஞ்சம் பஞ்சம் ஏற்படும் போது எகிப்து தேசம் சற்று செழிப்பாக இருந்ததுனால அங்கே போய்விடுவார்கள். சோதோம் பற்றி சொல்லும் பொழுது அது கர்த்தருடைய தோட்டத்தை போலவும் எகிப்தை போலவும் செழிப்பாக இருந்தது அழிக்கப்படுவதற்கு முன்பு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதுபோல நல்ல செழிப்பான ஒரு இடமாக இருந்ததுதான். அப்பொழுது அங்கேயே அவர்கள் இருந்து விடுவார்கள். வனாந்தரத்திலே போய் என்ன செய்தார்கள் ஜனங்க, நாங்கள் எகிப்திலே இருந்துதான் நன்றாக இருந்திருக்கோம், அங்கே நல்ல உணவுகள் இருந்தது, கிரயமில்லாமல் சாப்பிட்ட வெங்காயங்களையும் வெள்ளரிக்காய்களையும் மச்சங்களையும் நாங்கள் நினைக்கிறோம், இங்கே அதெல்லாம் கிடைக்கவில்லை, வெறும் மன்னா மட்டும்தான் கிடைக்கிறது, அது எங்கள் மனதுக்கு வெறுப்பாய் இருக்கிறது என்றெல்லாம் சொன்னார்கள். திரும்பி நாம் ஒரு தலைவனை ஏற்படுத்தி கொண்டு போய்விடுவோம் எகிப்திற்கு என்றெல்லாம் ஜனங்கள் முறுமுறுத்தார்கள். தண்ணீர் கிடைக்கவில்லை என்றால் முறுமுறுப்பு. இப்படியெல்லாம் முறுமுறுத்ததுனால கர்த்தர் பின்னாளிலே எகிப்து தேசத்தை குறைய பண்ணினார், குறுகி போக பண்ணினார், செழிப்பை இழந்து போகும்படியாக செய்தார். என்றால் ஜனங்கள் எகிப்தையே நினைத்து கொண்டிருந்தார்கள். தேவனுடைய நோக்கத்துக்கு எதிராக ஜனங்கள் கிரியை செய்தார்கள். அதற்கு காரணம் பிசாசு ஜனங்களுக்குள்ளே அப்படிப்பட்ட ஒரு இச்சையை உண்டு பண்ணினான். கானானுக்கு போக வேண்டும் என்பதுதான் புறப்பட்டார்கள். கானான் தேசத்துக்கு போக வேண்டும் என்பதுதான் தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. ஆனால் அதை விட்டுவிட்டு எகிப்தை நாடி திரும்பி போக வேண்டும் என்று ஒரு பின்மாற்றத்தின் ஆவி அவர்களுக்குள்ளே கிரியை செய்யும் பொழுது தேவன் சும்மா இருப்பாரா? அதனாலே எப்பொழுதுமே தேவனுடைய ஒரு ஒழுங்கு என்னவென்றால், நாம் தேவனுடைய ஆலயம், நம்மை ஒருவன் கெடுத்தால் தேவனுடைய ஆலயத்தை கெடுக்கிற அவனை தேவன் கெடுப்பார். அதுபோல எந்த ஜாதிகள் இஸ்ரவேல் ஜனங்களை கெடுக்கிறதோ, பாவம் செய்யும்படி தூண்டுகிறதோ, அந்த ஜாதிகளையும் கூட தேவன் தண்டித்தார். காரணம், என்னுடைய பிள்ளைகளை நான் தண்டிக்க நீங்கள் தானே காரணமாக இருந்தீர்கள். இதுதான் தேவனுடைய மனது. சீத்தியமிலே இஸ்ரவேலர்கள் மோவாபின் பெண்களோடு வேசித்தனம் பண்ணினார்கள். அதனால் அவர்களையும் தேவன் தண்டித்தார். இதுதான் தேவன் கொடுக்கிறதான நியாயத்திற்கு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இவர்கள் இப்படி பிரச்சனைகள் வரும்பொழுது, வேதனை வரும்பொழுது உடனே அவர்கள் முறையிட்டார்கள் தேவனை நோக்கி. தேவனை நோக்கி முறையிட்டதனால தான் அவர் விடுவித்தார். இல்லாவிட்டால் நாங்கள் நலமாக இருக்கிறோம் என்று அவர்கள் இருந்திருந்தால் அது ஒரு ஒழுங்காக இருந்திருக்காது. தேவனுடைய சித்தம் என்ன? 400 வருடங்கள், ஆபிரகாமிடத்தில் அதுதான் சொன்னார், 400 வருடங்கள் அடிமைப்பட்டிருப்பார்கள், அதற்கு பிறகு அவர்கள் விடுதலை ஆவார்கள் என்றுதான் சொல்லியிருந்தார். அப்படியே 400 வருடங்கள் முடிந்த அன்றே இவர்கள் அணி அணியாய் புறப்பட்டார்கள் என்று வாசிக்கிறோம். இப்படி இஸ்ரவேல் புத்திரரை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணுவேன், ஏனென்றால் பார்வோன் உங்களுக்கு செவி கொடுக்க மாட்டான், எகிப்துக்கு விரோதமாக நான் என் கையை நீட்டி மகா தண்டனையினாலே
என் சேனைகளும் என் ஜனங்களுமாகிய இஸ்ரவேல் புத்திரரை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணுவேன் என்று யாத்திராகமம் 7ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனாலும் பார்வோன் இருதயம் பலமுறை கடினமாயிற்று. 10 விதமான வாதைகளினாலே தேவன் எகிப்தை வாதித்தார், தண்டித்தார். ஒரு முறையும் அவன் சரி நான் விட்டு விடுகிறேன், ஜனங்கள் போகட்டும் என்று சொன்னாலும் தேவனே அவனுடைய இருதயத்தை கடினப்படுத்தினார். காரணம், எந்த அளவுக்கு அவன் தேவனுடைய பிள்ளைகளை துன்புறுத்துகிறானோ அந்த அளவுக்கு அவனுக்கு நியாய தீர்ப்பு கொடுக்க வேண்டும். ஏனென்றால் தேவனுடைய பிள்ளைகள் இஸ்ரவேலர்கள் தேவனுடைய சொந்த ஜனமாக இருக்கிறதுனால அவர்களை துன்பப்படுத்தும் பொழுது அதற்கு பதிலாக பார்வோனையும் அவனுடைய சேனைகளையும் அவனுடைய நாட்டையும் தேவன் தண்டித்தார். இப்படி பல முறை இந்த இருதய கடினம் உண்டானது. இப்படி இந்த தேவனுடைய வல்லமை பல வகையிலே இவனுக்கு வெளிப்பட்ட போதிலும் அவன் இருதயத்தை கடினப்படுத்திக் கொண்டே இருந்தான். இடி முழக்கங்கள் வந்தது, கல்மழை வந்தது, சூரியன் அந்தகாரப்பட்டது, 3 நாட்கள் காரிருள் உண்டானது, நதியின் தண்ணீர் இரத்தமாக மாறியது, பேன்கள் உண்டானது, தவளைகள் உண்டானது, வெட்டுக்கிளிகள் உண்டானது, ஜனங்கள் மீது எரிபந்தமான கொப்பளங்கள் உண்டானது, ஆடு மாடுகள் எல்லாம் செத்து போயின. இஸ்ரவேலருக்கும் எகிப்தியருக்கும் வித்தியாசத்தை உண்டு வர பண்ணுவேன் என்று சொன்னது போல இஸ்ரவேல் ஜனங்கள் தங்கியிருந்தான கோசேன் நாட்டிலே எந்த விதமான வாதையும் ஏற்படவில்லை. இப்படி பல வகையிலே தேவன் தண்டித்த போதிலும் கடைசியிலே இஸ்ரவேல் ஜனங்களுடைய ஆண் பிள்ளைகளை எல்லாம் பார்வோன் நதியிலே போட்டு கொன்று போட்டதனால அதற்காக பழி வாங்கும் பொருட்டு இவனுடைய எகிப்து தேசத்தில் இருந்த தலையீர்களை எல்லாம் ஒரே ராத்திரியில சங்கரித்தார். சாவில்லாத வீடு ஒன்றும் இருந்ததில்லை என்று நாம் வேதத்திலிருந்து அறிந்து கொள்கிறோம். இப்படி பல செய்திகளை நாம் இதில் பார்க்கலாம். அடுத்து கர்த்தர் சொல்கிறார் மோசேயை நோக்கி, நான் ஒரே ஒரு வாதையை பார்வோன் மேலும் எகிப்தின் மேலும் வர பண்ணுவேன், அப்பொழுது இந்த இடத்திலிருந்து போக விடுவான். உங்களை போக விடுவதும் அல்லாமல் இந்த இடத்திலிருந்து துரத்தியும் விடுவான். ஏனென்றால் அவனுக்கு பார்வோனுக்கு இருக்கிற ஆவி துரத்துகிற ஆவி, சிதறடிக்கிற ஆவி. இப்படி அவர்கள் இஸ்ரவேல் ஜனங்களை போங்கள் என்று கூட சொல்லவில்லை, துரத்தினார்கள். ஏனென்றால் அதற்கு முன்பே தேவன் மோசேயிடத்திலே சொன்னது போல மோசே மறுபடி சொல்லுகிறான் பார்வோனிடத்தில், அப்பொழுது உம்முடைய ஊழியக்காரராகியவர்கள் எல்லாரும் என்னிடத்தில் வந்து பணிந்து நீயும் உன்னை பின்பற்றுகிறவர்கள் யாவரும் புறப்பட்டு போங்கள் என்று சொல்லுவார்கள். அதன் பிறகு புறப்படுவேன் என்று சொல்லி உக்கிரமான கோபத்தோடு பார்வோனை விட்டு புறப்பட்டான் என்று யாத்திராகமம் 11ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்லுகிறது. காரணம், நீ எகிப்து தேசத்திலே அற்புதங்கள் அநேகமாகும்படி பார்வோன் உங்களுக்கு செய்து கொடுக்க மாட்டான் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அதனால இன்னும் தேவனுடைய வல்லமை உங்கள் மேலே வரும்படியாக நீ உன்னுடைய இருதயத்தை கடினப்படுத்துகிறாய் என்று சொல்லி போனான். அதற்கு பிறகு எகிப்து தேசத்தில் இருந்து அந்த தலைச்சன் பிள்ளைகளை எல்லாம் சங்கரித்த பிறகு அந்த 400 வருடம் அடிமைத்தனத்தின் காலம் முடிந்த பிறகு அன்றைய தினமே சேனைகள் எல்லாம் எகிப்து தேசத்தில் இருந்து புறப்பட்டது. காரணம், எகிப்தியர் சொன்னார்கள், நாங்கள் எல்லாரும் சாகிறோமே என்று சொல்லி தீவிரமாய் அந்த ஜனங்களை தேசத்திலிருந்து அனுப்பிவிட அவர்களை துரிதப்படுத்தினார்கள் என்று பார்க்கலாம்.
எகிப்து தேவர்களின் மேலே நீதி செலுத்துவேன் என்று கர்த்தர் சொன்னார். யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். எகிப்து தேவர்களை எப்படி நீதி செலுத்தினார்? சூரியனை நமஸ்கரித்தார்கள். சூரியன் இருண்டு போனது. நைல் நதியை வணங்கினார்கள். நைல் நதி தண்ணீர் ரத்தமாக போயிட்டது. காளைகளை வணங்கினார்கள். காளைகள் எல்லாம் செத்து போயிற்று. தவளைகள் உயிர்த்தெழுதலின் தெய்வமாக நினைத்து வழிபட்டார்கள். தவளைகளே செத்து போயின. பேன்களை, வண்டுகளை எல்லாம் இயற்கையை காக்கிற, மழையை கொடுக்கிற தெய்வங்கள், தாவரங்களை காக்கிற தெய்வங்கள் என்று வெட்டுக்கிளிகளை எல்லாம் வணங்கினார்கள். அந்த வெட்டுக்கிளிகளே இந்த தாவரங்களை அழித்து போட்டது. இப்படி எதையெல்லாம் நம்பியிருந்தார்களோ அதையெல்லாம் அழித்து போட்டார். இது தேவர்களின் மீது அவர் செலுத்துகிற நீதி. இதுல இன்னும் ஒரு செய்தி என்னவென்று சொன்னால், 400 வருடங்கள் இருக்கும் பொழுது ஒரு சில இஸ்ரவேலர்களும் அந்த காளையை வணங்குவது, மற்ற அவர்கள் எகிப்தியரோடு கலந்து எகிப்தியருடைய கலாச்சாரத்திலே அவர்கள் வாழ்ந்து எகிப்தியரை போலவே அந்த விக்கிரகங்களை வழிபட்டவர்கள் உண்டு. ஏனென்றால் நதிக்கு அப்புறத்திலே உங்கள் பிதாக்கள் எகிப்தியருடைய தெய்வங்களை வணங்கி வந்தார்கள் என்று யோசுவாவிலே சொல்லப்பட்டிருக்கிறது. இதனாலே நம்முடைய ஜனங்களும் இந்த தேவர்களை வணங்கினார்களே என்று சொல்லி, இவர்களும் இஸ்ரவேல் ஜனங்களும் தெரிந்து கொள்ளட்டும், எகிப்தியரும் தெரிந்து கொள்ளட்டும், நானே உங்கள் தேவன் என்பதை அறிந்து கொள்ளட்டும் என்பதற்காகத்தான் இந்த தேவர்களின் மேலே தேவன் நீதி செலுத்தினார். இதற்கு அடிப்படை என்னவென்று சொன்னால், எந்த தெய்வங்களை எங்களை காக்கிற தெய்வங்கள் என்று இவர்கள் நம்பி வணங்கி வந்தார்களோ, அதே தெய்வங்களை தங்களை காத்துக்கொள்ள முடியவில்லை. அந்த தெய்வங்களே தங்களை காத்துக்கொள்ள முடியாம போயிற்று. இதுதான் இந்த நியாயத்தீர்ப்பாக இருக்கிறது. அடுத்து எகிப்தின் மேலே தேவன் செலுத்தின நீதி என்னவென்று சொன்னால், இதற்கு பிறகு எசேக்கியேல் புத்தகத்திலே பார்வோனை பற்றிய ஒரு செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது. எசேக்கியேல் 29ஆம் அதிகாரம் 5 முதல் இருக்கிற வசனங்களிலே, உன் நதிகளின் பட்சங்களை எல்லாம் வனாந்திரத்திலே போட்டு விடுவேன். ஏனென்றால் நதி என்னுடையது, நான் அதை உண்டாக்கினேன் என்று பார்வோன் சொன்னான். எசேக்கியேல் 29ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. அதனாலே அவர் என்ன செய்கிறார்? எகிப்து தேசத்தை அவாந்தரமும் பாழும் வனாந்தரமும் ஆக்குவேன். மனுஷனுடைய கால் அதை கடப்பதும் இல்லை, மிருக ஜீவனுடைய கால் அதை மிதிப்பதும் இல்லை. அது 40 வருடம் குடியேற்றி இருக்கும். எகிப்து தேசத்தை பாழாய் போன தேசங்களின் நடுவிலே பாழாய் போக பண்ணுவேன். அதன் பட்டணங்கள் அவாந்தரமாக்கப்பட்ட பட்டணங்களின் நடுவிலே 40 வருஷம் பாழாய் கிடக்கும். நான் எகிப்தியரை ஜாதிகளுக்குள்ளே சிதறடித்து அவர்களை தேசங்களுக்குள்ளே தூற்றி விடுவேன் என்று எசேக்கியேல் 29ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்கிறது. இஸ்ரவேல் ஜனங்களை அடிமைப்படுத்தினதுனால என்ன நடந்தது? இந்த எகிப்தை சிதறடிக்கிறார். தேவன் சிதறடித்து ஜாதிகளுக்குள்ளே எகிப்தியரை நான் சிதறடிப்பேன். ஏனென்றால் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தியர்கள் பார்வோன் சிதறடித்தான் அல்லவா? அதற்கு பதிலாக எகிப்தியரை எல்லா ஜாதிகளுக்குள்ளே சிதறடித்து அவர்களை தேசங்களுக்குள்ளே தூற்றி விடுவேன். பாழாய் போன தேசங்கள் பல இருக்கிறது. அதற்கு நடுவிலே எகிப்தையும் பாழாய் போக பண்ணுவேன். அந்த பட்டணங்களை அவாந்தரமாக்கப்பட்ட பட்டணங்களின் நடுவே 40 வருஷம் பாழாய் கிடக்கும்படி செய்வேன். அப்பொழுது அதை மனுஷருடைய கால் கடப்பதும் இல்லை, மிருக ஜீவன்கள் கால் அதை மிதிப்பதும் இல்லை. 40 வருஷம் எகிப்தின் வரலாற்றில் ஒரு பாழாக்கப்பட்ட குடியேற்ற ஒரு நிலையிலே இருந்தது. எகிப்து யாரும் இல்லாதபடிக்கு அது காலியான ஒரு பட்டணமாக அதை மாற்றினார். இப்படி எகிப்தை பற்றி சொல்லும் பொழுது, எகிப்து தேசத்தின் குடிகள் எல்லாம் நானே கர்த்தர் என்று அறிந்து கொள்வார்கள்.
அவர்கள் இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு நாணற்கோலாய் இருந்தார்கள். இஸ்ரவேல் வம்சத்தார் எகிப்தையும் எகிப்து ஜனங்களையும் நம்புவது தேவனுக்கு பிடிக்காத ஒரு காரியமாக இருந்தது. நாணல் கோல் என்று சொன்னால் நாணல் என்பது அதுவே வளைந்து உடைந்து விடக்கூடிய ஒன்று. அதை ஒரு ஊன்றுகோலாக எகிப்தியரை ஒரு ஊன்றுகோலாக துணையாக இஸ்ரவேல் ஜனங்களை வைத்துக் கொண்டிருந்ததுனால எகிப்தை அவர் இன்னும் ஒன்றுமில்லாத ஒரு இடமாக மாற்றினார். ஏனென்றால் தேவன் தன்னுடைய ஜனங்கள் தன்னை மாத்திரமே நம்ப வேண்டும் என்று நினைத்தார். ஆனால் எகிப்தியருடைய அந்த பழக்கம், எகிப்தியரோடு இருக்கிறதான உறவை அவர் அறவே வெறுத்தார். அதனாலதான் நீங்கள் எகிப்துக்கு போக வேண்டாம், குதிரை வாங்க எகிப்துக்கு போக வேண்டாம், நீங்கள் கண்ட எகிப்தியரை இனி நீங்கள் காண்பதில்லை என்றெல்லாம் அவ்வளவு திட்டவட்டமான காரியங்கள் எல்லாம் சொல்லி இருக்கிறார். இப்படி எகிப்தியர் மிருகங்கள், மனுஷர்கள் எல்லாரையும் சங்காரம் பண்ணுவேன் என்று தேவன் சொல்லியிருக்கிறதை நாம் பார்க்கலாம். அது மட்டுமல்ல, எகிப்தியரின் சிறையிருப்பை திருப்பி அவருடைய ஜனன தேசமாகிய பத்திரோஸ் தேசத்துக்கு திரும்பி வர பண்ணி அங்கே அவர்களை அற்ப ராஜ்யமாக இருக்கும்படியாக செய்வேன் என்று சொன்னார். 40 வருடம் முடிந்த பிறகு எகிப்தியர் சிதறின்றிருக்கிற அந்த ஜனங்களிடத்திலிருந்து மீண்டும் வந்து எகிப்திலே சேருவார்கள் என்றும் சொன்னார். ஏனென்றால் எப்பொழுதுமே தேவன் ஒரே அடியாக யாரையும் தண்டித்து விடுகிறதில்லை. பல வேதத்திலே பல அனுபவங்களை நாம் பார்க்கலாம். அந்த குறிப்பிட்ட காலம் வந்த பிறகு அந்த அடிமைத்தனம் அல்லது அந்த சிறையிருப்பிலிருந்து மீண்டும் அவர்களை கொண்டு வருவார். அப்படித்தான் எகிப்தியர் 40 வருடங்கள் கழிந்த பிறகு மீண்டும் கொண்டு வந்து அற்ப ராஜ்யமாக குறுகி போகும்படி, ஏனென்றால் ஜாதிகளை ஆளாதபடிக்கு பெரிய ஒரு சாம்ராஜ்யமாக இருந்தது எகிப்து. அதனாலதான் இஸ்ரவேல் ஜனங்களை அடிமைப்படுத்தி ஆண்டு கொண்டிருந்தது. என்னுடைய ஜனங்களை நீங்கள் பெரிய ராஜ்யமாக இருந்ததுனால தானே அடிமைப்படுத்தி ஆண்டீர்கள், அதனால இனி நீங்கள் மற்றவர்களை ஆளாதபடிக்கு குறுகி போக பண்ணுவேன் என்று இன்றைக்கு எகிப்து சாம்ராஜ்யம் சின்ன ஒரு தேசமாகத்தான் இருக்கிறது. எல்லாம் வனாந்திரமாக போய்விட்டது. அது மட்டுமல்ல, இனி ஒரு எகிப்திய இந்த எகிப்தை ஒரு பார்வோன் யார் முன்பு யார் ஆண்டு கொண்டிருந்தார்களோ அது எகிப்தியர்கள், அந்த எகிப்தியர்கள் இனி ஆளுவதில்லை என்று தேவன் ஏற்கனவே சொல்லியிருந்தது போல இன்றைக்கு வரைக்கும் மற்றவர்கள் தான் எகிப்தை ஆண்டு கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுதும் முகமதியர்கள் தான் எகிப்தை ஆண்டு கொண்டிருக்கிறார்கள். இப்படி இந்த ஜனங்கள் நதிக்கு அப்பாலே குடியிருந்த போது அவர்கள் வேறே தேவர்களை சேவித்தார்கள் என்று, ஆகையால் நீங்கள் கர்த்தருக்கு பயந்து அவரை உண்மையும் உத்தமமாக சேவித்து உங்கள் பிதாக்கள் நதிக்கு அப்புறத்திலே எகிப்திலே சேவித்த தேவர்களை அகற்றிவிட்டு கர்த்தரை சேவியுங்கள் என்று சொல்லப்பட்ட இந்த வசனங்களின்படி இங்கே தேவன் தன்னுடைய ஜனங்கள் மற்ற தெய்வங்களை வணங்கினார்களே என்று சொல்லிதான் அந்த தெய்வங்களை எல்லாம் அழித்தார். அது மட்டுமல்ல, இஸ்ரவேலர்கள் எகிப்தியராலே சிதறடிக்கப்பட்டது போல தேவனும் எகிப்தியரை இஸ்ரவேல் ஜனங்களை எப்படி அவர்கள் சிதறடித்தார்களோ அப்படி சிதறடித்தார் தேசங்களுக்கு நடுவில். அது மட்டுமல்ல, இறுதியாக இஸ்ரவேல் ஜனங்கள் விடுதலையாக கானான் தேசத்துக்கு புறப்பட்டு போனார்கள். புறப்பட்டு போகும் பொழுது அந்த செங்கடலின் வழியாக போகும் பொழுது பார்வோனுடைய சேனை எகிப்தியர் எல்லாம் அழிக்கப்பட வேண்டும் என்பது தேவன் சித்தமாக இருந்ததுனால அவர்களுடைய இருதயத்தை கடினப்படுத்தினார். அப்பொழுது அவர்கள் பேசினார்கள், நாம் நமக்கு வேலை செய்யாதபடிக்கு இவர்களை போக விட்டது என்ன, நாம் பின்தொடர்ந்து போவோம் என்று சொல்லி பின்தொடர்ந்து வந்தார்கள். அப்படி வரும்பொழுது இந்த எகிப்தியர் எந்த தண்ணீரை எல்லாம் தெய்வமாக வழிபட்டு வந்தார்களோ அதே தண்ணீரிலே அமிழ்ந்து சிதறடிக்கப்பட்டார். அந்த
செங்கடல் முழுவதுமாக அவர்கள் அப்படியே மூழ்கி அங்கே எகிப்தியர் செத்து கிடக்கிறதை இஸ்ரவேலர் கண்டார்கள். இப்படி சிதறடிக்கிற ஆவி இப்படித்தான் சிதறடிக்கும். இப்பொழுது இந்த செய்தியினுடைய இறுதியிலே ஒரு முக்கியமான செய்திக்கு நாம் வந்திருக்கிறோம். அன்றைக்கு பார்வோனிடத்திலே கிரியை செய்ததான இந்த சிதறடிக்கிற ஆவி பிசாசனுடைய ஆவி. பிசாசு எப்பொழுதுமே தேவனுடைய ஜனங்களை சிதறடிக்கக்கூடியவன். அவர்கள் நன்றாக இருக்கிறது அவனுக்கு பிடிக்காது. அவர்கள் சந்தோஷமாக இருக்கிறதோ அல்லது ஒரு முன்னேற்றத்தின் பாதையிலே போகிறதோ வளமான வாழ்க்கையில இருக்கிறதோ அவனால தாங்கிக் கொள்ள முடியாது. அதனால இந்த பிசாசு என்ன செய்தான், பார்வோனுக்குள்ளே புகுந்து இப்படி சிதறடித்தான். அதனாலே அதனுடைய தண்டனையை பார்வோனும் அவனுடைய சேனைகளும் பெற்றன. அவர்களும் சிதறடிக்கப்பட்டார்கள். தண்ணீரிலே ஈயத்தைப் போல அமிழ்ந்து போனார்கள், கல்லை போல மூழ்கி போனார்கள் என்றெல்லாம் வேதம் கூறுகிறது. பார்வோனும் எகிப்தியரும் அழிந்து போனாலும் அவர்களுக்குள்ளே கிரியை செய்து கொண்டிருந்ததான ஆவி பிசாசனுடைய ஆவி. அது இன்றைக்கும் கிரியை செய்து கொண்டிருக்கிறது. அது என்ன செய்கிறது, தேவனுடைய ஜனங்களுக்கு விரோதமாக இந்த சிதறடிக்கிற ஆவி மனிதர்களுக்குள்ளே வந்து தேவனுடைய ஜனங்களை சிதறடிக்கும். எங்கே தேவனுடைய மனிதர்கள் இருக்கிறார்களோ அவர்களுக்கு மத்தியில இந்த ஜனங்களுக்கு மத்தியில இருந்தால் அவர்களுக்கு தாங்கிக் கொள்ளவே முடியாது. அவர்கள் ஏதாவது ஒரு தொல்லை கொடுத்து கொண்டே இருப்பார்கள். அவர்கள் இருக்கிறதை அவர்களை தாங்கிக் கொள்ளவே முடியாது. ஏதாவது ஒரு சண்டை போட்டு, ஒரு குடும்பம் என்று சொன்னால் ஒரு உறவினர்கள் மத்தியிலே தேவனுடைய பிள்ளைகள் இருந்தா ஏதாவது ஒரு காரணத்தை காட்டி அவர்களை அந்த வீட்டை விட்டு துரத்துவதிலேயே குறியாக இருப்பார்கள். காரணம் என்ன தெரியுமா? அந்த தேவனுடைய பிள்ளைகள் நன்றாக ஜெபிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள், பரிசுத்தம் உள்ளவர்களாக இருப்பார்கள், வேதம் வாசிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள், தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறதுனால இந்த ஜனங்களுக்குள்ளே இருக்கிற பிசாசுக்கு முடியவே முடியாது. அவர்களை பார்த்தாலே பற்றி எரியும். ஏதாவது ஒரு குறை சொல்லிக் கொண்டே இருப்பார்கள். எந்த அளவுக்கு கேவலப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு கேவலப்படுத்துவார்கள். ஒருவேளை அவர்கள் உறவினர்களாக இருந்து இந்த பரிசுத்தமான பிள்ளைகள் அவர்கள் வீட்டுக்குள்ளே போய் கொஞ்ச நாள் தங்கலாம் என்ற ஒரு சூழ்நிலை இருந்தா ஏதாவது ஒரு காரணம் காட்டி அவர்களை அடித்து துரத்தி விடுவார்கள். துரத்துகிறது மாத்திரமல்ல, அவர்கள் வேறு எங்காவது இருந்தாலும் அங்கே தேடி போய் சண்டை போடுவார்கள். அங்கே இருந்து அவர்களை துரத்த வேண்டும் என்று அங்கே இருக்கிறவர்களிடத்தில் சொல்லி, இவர்களை ஏன் சேர்த்து வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள், இவர்கள் இருந்தாலே உங்கள் வீட்டிற்கு பிரச்சனை வரும், இவர்கள் ஜெபிக்கிறார்கள், அதனாலே தேவன் நம்மை வாதிக்கிறார் என்று துரத்தி விட சொல்லுவார்கள். ஏனென்றால் இவர்கள் தேவனுடைய பிள்ளைகளுக்கு உபத்திரம் கொடுக்கிறதுனால தேவன் என்ன செய்வார், இவர்களை பாதிப்பார், இவர்களை தண்டிப்பார். அது அவர்களுக்கு தெரியும். இவர்கள் இருந்து இங்கே நம்ம வீட்டில் ஜெபித்து கொண்டிருக்கிறதுனால தான் நமக்கு பலவிதமான தொல்லைகள் வருகிறது. ஏனென்றால் அங்கே இருக்கிற பிசாசுகள்லாம் ஓடும். பிசாசுகள் ஓடும்போது இவர்களுக்கு அது பலவிதமான தொல்லைகளாக இருக்கும். சில குடும்பங்களிலே பில்லி சூன்யத்தின் ஆவிகள் கிரியை செய்யும். பில்லி சூன்யம் செய்கிறவர்கள் இருப்பார்கள். அவர்களுக்கு தாங்கவே முடியாது. இவன் இங்கே இருக்கிறதுனால இந்த ஊரிலேயே இருக்கக்கூடாது, இவர்கள் இங்கே இருக்கிறதுனாலே நமக்கு எதுவுமே செய்ய முடியவில்லை என்றெல்லாம் அவர்கள் பல வகையில செய்வார். இதுதான் பார்வோனுடைய சிதறடிக்கிற ஆவி. தேவன் என்ன செய்வார், பார்வோனையும் அவனுடைய சேனைகளையும் எப்படி சிதறடித்தாரோ அப்படி இவர்களையும் சிதறடிப்பார். இவர்களை எப்படி தேவனுடைய பிள்ளைகளை தங்களுடைய வீடுகளிலே இருந்து துரத்தினார்களோ அப்படி இவர்களே தங்களுடைய வீடுகளிலே இல்லாதபடிக்கு தங்கள் வீடுகளை விட்டு அவர்களே ஓடி போக முடியாத செய்வார். இதுதான் தேவனுடைய ஒழுங்கு. எப்படி துரத்தினார்களோ அப்படி அவர்களும் துரத்துண்டு போவார்கள். எப்படி நம்மை பகைத்தார்களோ அப்படியே அவர்களும் மற்றவர்களால் பகைக்கப்படுவார்கள். எப்படி நமக்கு விரோதமாக சத்துருக்களாக எழும்பி தொல்லை கொடுத்தார்களோ அப்படியே தேவன் செய்வார். இதுதான் பார்வோனுடைய சிதறடிக்கிற ஆவியின் பங்கும் வீதமுமாயிருக்கிறது. இப்படி பல நிகழ்ச்சிகளை சொல்லலாம். பல சாட்சிகள் உண்டு. தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக இந்த பார்வோனின் ஆவி, சிதறடிக்கிற ஆவி அப்படித்தான் செய்து கொண்டே இருக்கும். ஏனென்றால் கடைசியிலே இந்த பிசாசும் சிதறுண்டு தான் போகப் போகிறான்.
அவன் கந்தகமோ அக்னியும் எரிகிற கடலில பங்கடையத்தான் போகிறான். எனவே கவலைப்பட வேண்டாம், தைரியமாக இருங்க. இப்படிப்பட்ட சிதறடிக்கிற ஆவிகள் உங்களுக்கு விரோதமாக எழும்பி கிரியை செய்யும் பொழுது நீங்கள் ஒன்றும் செய்ய வேண்டாம். என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? இந்த பார்வனின் ஆவி, சிதறடிக்கிற ஆவிக்கு விரோதமாக செய்ய வேண்டுமானால் இவனையே சிதறடிக்கப்படும்படியாக அல்லது செங்கடலிலே முழுகும்படியாக செய்ய வேண்டுமானால் மோசே கோலை உயர்த்தினது போல உங்கள் கோலை உயர்த்துங்கள். உங்களுடைய கோல் என்பது என்ன? அது தேவனுடைய உடன்படிக்கை. உங்களுடைய கைகளை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் பண்ணும்போது கிருபை பெருகும். ஸ்தோத்திரத்துக்கு அடங்கி போகாத பிசாசின் வல்லமைகளே கிடையாது. ஸ்தோத்திரத்தினாலே எரிகோ பட்டணம் விழுந்தது. ஸ்தோத்திரத்தினாலே அமலேக்கின் வல்லமைகளை முறியடிக்க தேவன் உதவி செய்தார். ஸ்தோத்திரத்தினாலே செங்கடல் பிளந்தது. இதுதான் கைகளை உயர்த்தும் பொழுது அது ஸ்தோத்திரம். வானத்துக்கு நேராக கைகளை உயர்த்தும் போது அது தேவனை நோக்கி நாம் ஸ்தோத்திரம் பண்ணுகிறது தான் அதுக்கு அர்த்தம். எனவே தேவனுடைய பிள்ளைகளே, ஸ்தோத்திரம் செய்யுங்க. ஸ்தோத்திரத்துக்கு மேலான ஒரு வல்லமை கிடையாது. உங்களுக்கு ஜெபிக்க நேரம் இல்லை என்று சொல்லலாம். ஆனால் மற்ற வேலைகளை செய்து கொண்டே மனதுக்குள்ளே ஸ்தோத்திரம் செய்து கொண்டே இருங்க. தூங்கினாலும் சரி, எந்த காரியம் செய்தாலும் தூங்கிக் கொண்டே இருந்தாலும் சரி, நம்முடைய இருதயம் ஸ்தோத்திரித்து கொண்டே, நம்முடைய ஆத்மா ஸ்தோத்திரித்து கொண்டே இருந்தால் நீங்கள் அற்புதங்களை காண்பீர்கள். நீங்கள் எகிப்திலிருந்து புறப்படும் பொழுது பார்த்தது போல அதிசயங்களை காணப்பண்ணுவேன் என்று தேவன் சொன்னார் அல்லவா? அப்படி அதிசயங்களை காணப்பண்ண வேண்டுமானால் ஸ்தோத்திரம் செய்யுங்க. இந்த பார்வோனின் ஆவி சிதறடிக்கிற ஆவியாக இருந்தாலும் அதுவே சிதறுண்டு போகும். கவலைப்படாதிருங்கள். கர்த்தர் நமக்கு உதவி செய்யும்படியாக இந்த செய்தியை தேவனுடைய கரங்களிலே கொடுத்து ஜெபிக்கலாம். அன்பின் தெய்வமே, கர்த்தாவை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த சிதறடிக்கிற ஆவி ஒரு காலத்திலே அதுவும் சிதறுண்டு போவோம் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். இப்படிப்பட்ட ஆவியுடைய ஜனங்களை உடைய கருத்தில் கொடுக்கிறேன். எங்களுக்கு விரோதமாக அவர்கள் கிரியை செய்தாலும் நீர் அவர்களுக்கு விரோதமாக கிரியை செய்து அந்த பொல்லாத ஆவிகளையும் அந்த ஆவிகளுடைய மனிதர்களையும் சிதறி போகும்படியாக செய்கிற தேவன் தொடர்ந்து எங்களை பாதுகாத்துக் கொள்ளும். நம்முடைய மேன்மையான நாமத்தை மகிழ்ப்படுத்திக் கொள்ளும். இயேசுவின் இன்ப நாமத்தில் வேண்டுகிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம்.